ரஜினி நடிக்க, கமல் தயாரிக்க இந்த படத்தை வந்து சுந்தர் சி இயக்குவார்னு வந்து சென்ற வாரம் தான் அதிகாரப்பூர்வமாக வந்து தயாரிப்பு நிறுவனமான கமலஹாசன் அவர்களே வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் ரஜினி, கமல், சுந்தர் சி எல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா சுந்தர் சி இந்த படத்துலேருந்து விலகுவதாக அறிவிப்பு விட்டிருக்காரு. இதன் மூலயமாக வந்து ரஜினி, கமலை வந்து மிகவும் வந்து அவமானப்படுத்தியிருக்காரு, அசிங்கப்படுத்தியிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து யாராலையுமே வந்து இவர்களை அவமானப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து அவமானப்படுத்தியிருக்கார். என்னதான் வந்து லெட்டரில் வந்து என்னதான் சாஃப்டாக போல்டாக நான் இந்த படத்தில் வந்து விலகிறேன் அப்படின்னு வந்து என்னதான் வந்து சாஃப்டாக சொல்லியிருந்தாலும் இப்படி வந்து அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. இவர்கள் இருவரையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜாம்பவான்கள். இவர்களை வந்து இப்படி அவமானப்படுத்தியிருக்கக்கூடாதுன்னு வந்து நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியாவில் பரவட்டும் வருது. இதில் விலகுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கதை தான். ரஜினிகிட்ட வந்து சுந்தர் சி ஒன்லைன் கதை சொல்லியிருக்காரு. அது பிடிச்சி போயிருக்கு. அதை வந்து டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து கமலுமே வந்து ஒரு ஒன்லைன் சொல்லிட்டு இதையுமே வந்து டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. 2 கதையுமே வந்து டெவலப் பண்ணிவிட்டு ரஜினிகிட்ட போய் சொல்லியிருக்காரு. ரஜினிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் தயக்கம் இருக்குது. அந்த கதையை வந்து அந்தளவுக்கு அவருக்கு சரியாகலை. இதனால் வந்து கமல்கிட்ட போயிட்டு சொல்லுமாறு சொல்லியிருக்காரு. வேறு கதையாக இருந்தால் சொல்லுமாறு சொல்லியிருக்காங்க. கமல்கிட்ட போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, கமல் வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இந்த 2 கதை சொன்னேனே சார்னா, வேறு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இதனால் வந்து இவருக்கு இன்னுமே வந்து மன அழுத்தம் அதிகமாயிட்டிருக்கு. ஏற்கனவே வந்து மூக்குத்தி அம்மன் படம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. கிராஃபிக்ஸ் காட்சி இன்னுமே இருக்குது. இது வந்து சுந்தர் சி வரலாற்றிலேயே சுந்தர் சியோட கரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் தான் மூக்குத்தி அம்மன் 2 படம் தான் வந்து அதிக பொருட்செலவில் எடுக்கிறாங்க. வேல்ஸ் நிறுவனம் ஐசர் கணேசன் அவர்கள் தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. இதில் கிராஃபிக் காட்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா 4-5 மாதங்கள் ஒதுக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து இதில் பொருட்செலவு அதிகமாக பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. அதுபோக இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போக வந்து பார்த்திங்கன்னா விஷால் நடிக்கிற படத்தை வந்து எஸ் சண்முகம் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து தொடங்கவும் இருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி நடிக்கிற படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2027 பொங்கலுக்கு அப்படின்ட்டு வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வந்து மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் தள்ளி வச்சுட்டு தான் ஈசிஆரில் இருக்கிற ஒரு ரிசார்ட்டில் வந்து உதவி இயக்குநர்களோட சுந்தர் சி வந்து ஒரு வாரத்துக்கு மேலே உட்காந்து கதையை டெவலப் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது பிடிக்காமல் போகவே மன அழுத்தம் அதிகமாகிருக்கு சுந்தர் சி அவர்களுக்கு. அது போக ஏற்கனவே கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். கூலி படம் வருவதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் இயக்கி கொண்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட நடிக்க போகிறாரு, இந்த படத்தை இயக்க போகிறாருன்னு வந்து அதிக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த படம் கூலி படம் வெளிவந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இருந்த அனைத்து வாய்ப்புமே வந்து விலகிடுச்சு. தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் யாருமே வந்து கூப்பிடல. அந்த மாதிரி நிலைமை வந்து தற்பொழுது நம்மளுக்கும் எப்படி ஆகிடுமோ அப்படின்னு வந்து இன்னுமே வந்து மன அழுத்தம் அதிகமாகியிருக்கு. அதுபோக வந்து இவருக்கு மிகவும் நெருக்கமான ப்ரொடியூசர்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் நிறுவனமான ஐசர் கணேஷும் அதே மாதிரி எஸ் சண்முகம் அவர்களும் வந்து ப்ரொடியூசர் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நெருங்கிய ப்ரொடியூசர் இவருக்கு. இதில் வேல்ஸ் நிறுவனத்துக்கு ஏற்கனவே ஒரு படத்தை வந்து பண்ணி கொடுக்குறேன்னு ரஜினி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கிடையில் தான் வந்து கமலுக்கு இது மாதிரி நிலைமை ஏற்படவே கமலுக்கு உதவி செய்யறதுக்காக அடுத்தடுத்து 2 படங்களை பண்ணி கொடுக்குறேன்னு வந்து ரஜினி அறிவிச்சிட்டார். ஆனால் இந்த படத்தை தயாரிக்கும் பொழுது இதில் வந்து வேல்ஸ் நிறுவனத்தையும் ஏசிஎஸ் நிறுவனம் 2 பேருமே வந்து இந்த படத்தில் இணைக்க முயற்சித்திருக்காரு சுந்தர் சி அவர்கள். ஆனால் ரஜினிக்கு வந்து நம்ம கமலுக்கு தான் உதவி செய்கிறோம், கமலுக்கு மட்டும்தான் இந்த உதவி போய் முழுதாக சேரணும், மற்ற யாருக்கும் சென்று சேரக்கூடாதுன்னு அதில் உறுதியாக இருக்கார். ஏன்னா ஏற்கனவே வந்து விக்ரம் கதையை வந்து ரஜினிக்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. கமல் வந்து லோகியை கூட்டிகிட்டு போயிட்டு ரஜினிக்கிட்ட தான் அந்த கதையை சொல்லியிருக்காங்க. கதையெல்லாம் பிடிச்சி போயிடுச்சு. இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா முதல்ல பார்த்திங்கன்னா கமல் தான் தயாரிக்கிறதாக இருந்தது. ஆனால் கமல் வந்து சொல்லும்பொழுது இந்த படத்தில் என்னோட சேர்ந்து மகேந்திரன் அவர்களும் தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதில் அவருக்கு கொஞ்சம் பின்வாங்கிட்டார். கமல்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்காக தான் உதவி செய்ய வரேன், உங்களுக்கு தான் உதவி செய்கிறேன், ஆனால் இவர் மகேந்திரன் யார் அப்படின்னு வந்து அதில் கொஞ்சம் பின்வாங்கிட்டார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரோலர்ஸ் கேரக்டரில் ரஜினியை நடிக்க வைக்க முயற்சித்திருக்காங்க. ஆனால் ரஜினி வந்து அந்த கேரக்டரில் நடிக்க ஒப்புக்கொள்ளலை. அப்படி அவர் நடிச்சிருந்தார்னா எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு கிடைத்திருக்குன்னு வந்து பாருங்கள். சூர்யா நடித்துக்கும் வந்து அந்தளவுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. ஆனால் ரஜினி வந்து இருந்தால் அந்தளவுக்கு பெரும் வரவேற்பு இருக்கும். ஆனால் வந்து ரஜினியை வந்து ரஜினி கமல் 2 பேருமே வந்து சேர்ந்து நடிக்கிறோம், அது வந்து வேறு லெவலில் இருக்கணும், பெரிய அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நடிக்க ஒப்புக்கொள்ளலை. அதன் பிறகு தான் வந்து கமலே வந்து நானே நடித்து கொடுக்குறேன் இந்த படத்தைன்னு வந்து அந்த படத்தை நடித்தாங்க. அந்த படம் வெளிவந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது ரஜினிக்கு இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அதனால தான் இந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது 173 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 173 படத்தை வந்து கமலோட சேர்ந்து மகேந்திரன் அவர்களும் தான் தயாரிக்கிறாங்க.
அதனால தான் வந்து ரஜினி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. இந்த வெற்றி ஒத்துக்கினதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, விக்ரம் கிடைத்த மாபெரும் வெற்றியும், விக்ரம் படத்துக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து மகேந்திரன் செய்த வேலை இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால, ரஜினி அவர்களும் மகேந்திரனும் கமலும் சேர்ந்து தயாரிக்கட்டும் சரின்னு வந்து தற்பொழுது ஒத்துக்கிட்டார். ரஜினி வந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, மிகவும் சாஃப்ட்டான, காமெடியான நகைச்சுவை ஒரு படத்தில் வந்து நடிக்கணும்னு வந்து விரும்புகிறார். ஏன்னா வேட்டையன், ஜெயிலர் 2, கூலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்குத்து படமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூலிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சது. அது வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடைக்காம இருக்கிறதுக்கு வந்து முயற்சி செஞ்சுருக்கலாம் லோகேஷ் கனகராஜ். ஆனால் அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுத்துக்கல. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார். ஒரு ஹெட்வெயிட்டாக தலகணமாகவே வந்து சுற்றி திரிஞ்சிருந்தார். இதனால் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளாகட்டும், இங்கே ஆகட்டும் பல கிலோமீட்டர்கள் கடந்து உங்கள் படத்தை பார்க்க வரும். இதில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால் எங்களால் படமே பார்க்க முடியல. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துலாம் கேள்விப்பட்டிருக்காரு. இதனால தான் வந்து லோகி அவர்களை அடுத்த படத்துக்கான வாய்ப்புகளும் வந்து கொடுக்க விடாமல் அதையும் வந்து அவர் கழட்டி விட்டுட்டார். ஆனால் சுந்தர் சி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுல அவர் மிகவும் வந்து பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய கில்லாடியும் கூட அவர். அவருமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி அந்த மாதிரி ஒரு பாணியில் ஒரு கதையை வந்து எடுக்கலாம்னு வந்து டெவலப் பண்ணியிருக்கார். அவருக்கு பேய் கதைனா வந்து சும்மா கிடையாது, அவருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா அரண்மனை 1, 2, 3, 4ன்னு வந்து அவர் தொடர்ந்து எடுத்துகிட்டே போகிறாரு. அவர் வாழ்நாள் ஆயுசு முடிவு வரைக்கும் அந்த அரண்மனை சீரீஸை விட மாட்டார் மாதிரி அந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டே போகிறார். அதனால தான் வந்து அவருக்கு வந்து அந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்தையும் வந்து கொடுத்தாங்க. இந்த அளவுக்குலாம் வந்து இதில் இவர் கில்லாடி அப்படின்னு வந்து இவருக்கு கை தேர்ந்த பேய் கதைகள்லாம் வந்து இவருக்கு கை தேர்ந்த ரசிகர்கள் வந்து ஆடியன்ஸை கவர்ந்து இழுத்துருவாருன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 15 கோடி தான் சம்பளம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 30 கோடிக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் 50 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருப்பார். அதனால் மிகப்பெரிய நடிகர் பின்னாடி படத்துக்கு இயக்குனதுக்கு கூலி படத்தை இயக்குனதுக்கு இயக்குனருக்கு 50 கோடி சம்பளம். அது போக இந்த படத்தில் நான் ரஜினி வச்சு இயக்குறேன். அது போக வந்து கமலும் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. கமலும் வந்து எப்படியும் வந்து இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பார். அதனால் இதுக்கு ஒரு தொகையை கேட்டு அந்த 50 கோடிக்கு மேலே ஒரு தொகையை சொல்லியிருக்காரு சுந்தர் சி அவர்கள். இது கேட்டும் வந்து தயாரிப்பு நிறுவனமும் வந்து கொஞ்சம் தயங்கியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் தயாரிப்பில் இயக்குனருக்கு இந்த அளவுக்கு வந்து சம்பளம் கொடுத்தது கிடையாது. ஏன்னா சாதாரண நடிகர்களே வச்சு நான் 100 கோடி அளவுக்கு வந்து கலெக்ஷன் தரேன். அரண்மனை சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த படமுமே ஓடாத நிலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அரண்மனை சீரீஸ் தான் வந்து நல்ல வசூலை தேடி கொடுத்துருக்கு. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசூலை தேடி கொடுத்துருந்தது இவருடைய படங்கள் தான். நான் சாதாரணமாகவே வந்து முகமே தெரியாத ஆட்களை வைத்து வந்து நான் 100 கோடி அளவுக்கு வந்து படத்தை வந்து வசூலிக்கிறேன். இது ரஜினி படமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து அவர் சம்பளம் கேட்டிருக்காரு. அதற்கு வந்து அவங்க தங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் கதை வந்து ரஜினிக்கு வந்து செட் ஆகலை. இதை வந்து ரஜினி வந்து மீண்டும் மீண்டும் வந்து கதையை வந்து டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு, சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. அதுபோக வந்து தலையிடம் வந்து கமலோட தலையிடம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இதில் இவர் மிகவும் வந்து மன அழுத்தமாகி ஒரு வேளை இந்த படம் வந்து எடுத்து சரியாக போகலைன்னா, மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கலன்னா, லோகிக்கு ஆன மாதிரி நிலைமை தான் நம்மளுக்கும் ஆகும். நம்மளை வந்து யாருமே திரும்பி கூட மாட்டாருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் நிறுவனத்திலையும் ஏசி சண்முகம் இவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் தான் வந்து அடுத்தடுத்து இவர்கள் பணம் பண்ணிட்டு வராரு சுந்தர் சி அவர்கள். இவர் 2 பேரும் தான் வந்து சுந்தர் சி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும் நிலையில் நம்மளுக்கும் எங்கே இது மாதிரி வந்து ஆகிடுமோன்றது அவருக்கு மன அழுத்தம் அதிகமாகி இது மாதிரி வந்து செஞ்சுருக்காரு. ஆக மொத்தத்தில் மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை, கிராஃபிக்ஸ் வேலைலாம் இருக்குது. அது இன்னும் 4, 5 மாதங்களுக்கு மேலே ஆகுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா விஷாலோட ஒரு படம் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏசிஎஸ் அவர்களுடைய தயாரிப்பில். இப்படி இருக்கும் நிலையில் ரஜினி படத்தை வந்து தொடங்கி எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்னு வந்து அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காரு சுந்தர் சி அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்தை வந்து அடுத்து யார் இயக்க போவாங்க அப்படின்றது. அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ஏற்கனவே வந்து ரஜினியை வைத்து இயக்குனர் பேட்டன்ற திரைப்படத்தை அது எந்த அளவுக்கு வந்து வெற்றி அடைந்தது அனைவருக்குமே தெரியும். ரஜினி வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் காட்டி அந்தளவுக்கு வந்து வரவேற்பு கிடைத்தது, வெற்றி அடைந்தது. அதனால் கார்த்திக் சுப்புராஜுக்கு தான் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து தற்பொழுது பேச்சுக்களும் அடிபட்டுடுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபுவும் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து நல்லா இருந்திருக்கு, பொறுக்கலாம் அப்படின்னு வந்து ரஜினி சொல்லியிருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து எடுபடணும்னு தெரியல. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் வந்து அடுத்ததாக தலைவர் 173 படத்தை வந்து இயக்குவார்னு வந்து அனைவராலும் வந்து எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். கூடிய விரைவிலே வந்து இன்றைக்கி இரவோ அல்லது நாளைக்கு வந்து
அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளிவரும். கமலுமே வந்து சொல்லிட்டாரு, என்னுடைய ஸ்டாருக்கு வந்து பிடிக்கும் வரைக்கும் கதையை நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு வந்து அவருமே வந்து வெளிப்படையாக நாசுக்காக சொல்லிட்டார். ஆக மொத்தத்தில் இதிலேருந்தே தெரியுது, அவர் சுந்தர் சி அவர்கள் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு ஒத்து வரல. அவர் டெவலப் பண்ண சொல்லியும் வந்து ஒன்லைன் பிடிச்சிருக்கு. ஆனால் டெவலப் பண்ணதில் பிடிக்கல. இதனால் வந்து மாறி மாறி 2 பேருமே வந்து வேறு கதையை பண்ணுங்க, வேறு கதையை பண்ணுங்கன்னு சொல்லவே, இந்த மாதிரி வந்து அவர் மன அழுத்தத்தில் மிகவும் டென்ஷன் ஆகிட்டு, சேஃபாக இருந்துக்கலாம். நம்ம படம் ஆரம்பிச்சுட்டு நடுவில் வந்து விட்டுட்டு போனால் அது நல்லா இருக்காது. இல்லை படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா அதை முடித்தாலும் வந்து மக்களிடையே நல்ல வரவேற்புனா அது நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும். இதற்கு ஒழுங்காக முதல்லயே வந்து நம்ம விலகிட்டோம்னா அது நம்ம கரியருக்குமே நம்மளுக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சுந்தர் சி முடிவெடுத்திருக்கார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அதிகாரப்பூர்வமான தகவல் வருவதற்கு இன்னும் வந்து சில வாரங்கள் கூட ஆகலாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா டைப் வீடியோ சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.